குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் வேத ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிப்ரவரி மாத பலன்கள். ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். வருடத்துல மாறும், 2.5 வருடத்துல மாறும். சோ இந்த மாதிரி ஒரு சில கிரகங்கள் அதோடைய தாக்கத்தையும், அது எந்தெந்த இடத்துல பார்வை செலுத்துது, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை தரும், அந்த மாற்றம் நல்லதா இல்ல நமக்கு அது கொஞ்சம் பாதகம் செய்யுமா, இல்ல நம்ம நினைக்கக்கூடிய மாற்றங்களுக்கு அது உதவுமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த மாசத்துல தை மாதம் அப்படிங்கறதுல உங்களுக்கு தெரியும். சோ லாஸ்ட் மந்த்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மகரத்துல இருந்து, சோ மகரத்துல இருந்து அந்த சூரியன் வந்து சஞ்சாரம் செஞ்சிருக்கிறனால சோ கூட என்ன மாதிரியான கிரகங்கள் சேர்ந்திருந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது ஒவ்வொரு ராசிக்கும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1 இருந்து 30 or 31 நம்ம வந்து இது பண்ணுவோம். இப்ப தமிழ் மாதத்துல வந்து மிட் ஆஃப் த மந்த்ல இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சோ அந்த வகையில சோ சூரியன் வந்து மகரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ மகரத்துல என்ன மாதிரியான கிரகங்கள் இப்ப கோச்சாரத்துல இருக்கு அப்படின்னா, சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த இடத்துல உச்சமா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல வந்து இந்த கிரகங்கள் எந்தெந்த டேட்ல அடுத்தடுத்த வீடுகளுக்கு போகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி காலபுருஷனுடைய 12ஆம் வீட்டுல சனி இருக்காங்க. காலபுருஷனுடைய 3ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்காரு. 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல ராகு. சோ இதெல்லாமே நமக்கு தெரியும். சோ இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து இந்த மாற்றம் வந்து, சோ பிப்ரவரி 4ஆம் தேதி புதன் ராகுவோட இணைகிறார். சோ பிப்ரவரி 6ஆம் தேதி சுக்கிரன் வந்து ராகுவோட பயிற்சி ஆகிறார். அடுத்ததா வந்து பிப்ரவரி 12க்கு மேல சூரியன் ராகுவோட இணைகிறார். பிப்ரவரி 24க்கு மேல செவ்வாய் ராகு. சோ மகரத்துல இருந்து கும்பத்துக்கு இவங்க எல்லாம் வந்து திரும்பவும் ராகுவோட இணைகிறாங்க. சோ என்ன மாதிரியான விஷயங்கள், தாக்கங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கறத இந்த பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம். மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களோட பிப்ரவரி மந்த் பலன்களை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ லக்னத்திலே சனி இருக்கார். நிறைய சளி, இருமல். ஏன்னா நீர் ராசியில சனி இருந்தாரு அப்படின்னா ஒரு பிரச்சனையை கொடுக்க, ஒரு ஃபீவர் கொடுக்குறாருன்னா உடனே சரி பண்ண மாட்டாரு. ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்குறாருன்னா உடனே அது சரியாகாது. ஏன்னா சனி வந்து மந்தக்காரகன் இல்லையா, ரொம்ப லேட். அப்போ எல்லாமே லேட்டாக தான் முடியும். நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்களா, அது 2 மாதத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். இப்போ ஒரு விஷயம் வழிகாட்டக்கூடிய கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல போய் வக்ரமாயிருக்கு. ஸோ உங்களுடைய தாய் அப்படிங்கிற அவங்களோட ஹெல்த் விஷயத்த கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. யாரோட வீட்டுல போய் வந்து அவங்க வக்ரமாகறாங்க அப்படின்னா புதனுடைய வீட்டுல வக்ரமாகறாங்க. ஸோ 2 வகையான பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய்க்கு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கோங்க. இந்த ஜூனுக்கு அப்புறமா அந்த உடல்நிலை மாற்றமும் கொஞ்சம் சரியாகும். ஸோ இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ 6ஆம் இடம் சொல்லக்கூடிய சிம்மம், அதோட அதிபதி சூரியன் வந்து இப்போ 11ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப என்ன மாதிரியான பிரச்சனை வரும் தெரியுங்களா? மூத்த சகோதரனால கொஞ்சம் ப்ராப்ளமா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒண்ணுமே இருக்காது, அவங்க கூட போய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல கேது இருந்து அந்த பிரச்சனையும் கொடுப்பாரு. அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்டர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணாம இருந்து நீங்க கொஞ்சம் விலகிக்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது. ஸோ குரு 5ஆம் இடத்துல மாறும்போது எல்லாமே சூப்பரா இருக்கும், மனசுல சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி வந்து நிறைய வந்து தெய்வ வழிபாடுகள் நீங்க பண்ணுவீங்க, நிறைய ட்ரிப் போவீங்க. அதே மாதிரி மனசுக்கு பிடிச்ச எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு சூப்பரா வரும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். அப்போ வக்கரமா இருந்தா அதை வந்து உங்களுக்கு டிரான்சிட் ஆகி வந்து கடகத்துக்கு போகும்போது எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ பெண்களால் உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய அம்மாவோ, உங்களுடைய தங்கச்சியோ, அக்காவோ, எல்லா ஆதாயங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் மீனத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ லக்னத்துல இருந்து 12ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அப்போ அப்படிங்கிற பட்சத்துல வந்து நிறைய என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பீங்க, நல்லா தூங்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ஜாய்மெண்ட்டும் கொடுப்பாரு, கொஞ்சம் சோம்பேறித்தனத்தையும் கொடுப்பாரு. முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் பிரிஸ்கா எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யணும்னு நினைங்க. உங்களுக்கு வந்து சனியோட பாதிப்புல இருந்து எல்லாமே சரியாயிடும். ஹெல்த்தை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. காலில் அடிபட்டுக்கிட்டே இருக்கும், சும்மா நடப்பீங்க, ஏதாவது ஒரு இடத்துல இடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. முட்டி வலியெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இப்போ கொடுக்கும். பாதத்துல பிரச்சனை, எரிச்சல் எல்லாமே கொடுக்கும். அந்த இடத்துல வந்து காலில் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர் நிலைகள் எல்லாம் போகும்போது அந்த இடத்துல தண்ணி வச்சீங்க, சாரி
நீர்நிலைகள் எல்லாம் வந்து நீங்க போயிட்டுறீங்க, இப்போ நீங்க வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நீங்க அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப நேரமா அந்த இடத்துல கால் ஊற வைக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு நீர் கோத்தா அதுவே வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஏன்னா சனி அந்த இடத்துல வக்கரமா இருக்கும்போது அந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் கொடுப்பாரு. நகை சுத்தி வரும், சின்ன சின்ன விஷயம் தான் இதெல்லாமே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் வரும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ண இதெல்லாமே சரியாகும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இப்போ சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது, ஏன்னா அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, பட் அவங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டீ குடிச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண ரீதியாக அவங்கள சந்தோஷப்படுத்தினீங்கன்னா அப்படின்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சந்தோஷப்படுவார். அடுத்ததா செருப்பு தானங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்ல சுக வாழ்வு வாழ்வீங்க. ஸோ இப்போ வந்து பிப்ரவரி மாதத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்பில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான். எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க, என்ன இப்படி சொல்றீங்க, அப்படி சொல்றீங்க, என் வாழ்க்கையில வந்து இன்னும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க வந்து வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது, தீமை செய்யும் சொல்ல முடியாது. நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறதுனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தியில உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க, எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும், எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும், என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான். நீங்க வந்து இதை செலவு பண்ணுங்க, அதை செலவு பண்ணுங்க, இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது. சூட்சமமான வாழ்வில் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகல, எதை தான் நம்புறதுன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிறத ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்ட்ல இருப்பாங்க. பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும். இதெல்லாமே வந்து கேட்கும் போது புதுசா இருக்கும், எவ்வளோ பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும். கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஹாரோஸ்கோப், அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களால் முடிந்த எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லி உங்களோட ப்ராப்ளமை எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்லும் போது எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி எல்லாமே நிர்ணயிப்பது நம்மளுடைய கடவுள், நம்மளுடைய விதிகள் தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதியை மதியால் வென்று நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பிப்ரவரி மாதத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்பில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான். எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க, என்ன இப்படி சொல்றீங்க, அப்படி சொல்றீங்க, என் வாழ்க்கையில வந்து இன்னும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க வந்து வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது, தீமை செய்யும் சொல்ல முடியாது. நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறதுனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தியில உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க, எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும், எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும், என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான். நீங்க வந்து இதை செலவு பண்ணுங்க, அதை செலவு பண்ணுங்க, இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது. சூட்சமமான வாழ்வில் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகல, எதை தான் நம்புறதுன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிறத ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்ட்ல இருப்பாங்க. பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும். இதெல்லாமே வந்து கேட்கும் போது புதுசா இருக்கும், எவ்வளோ பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும். கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஹாரோஸ்கோப், அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களால் முடிந்த எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லி உங்களோட ப்ராப்ளமை எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்லும் போது எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி எல்லாமே நிர்ணயிப்பது நம்மளுடைய கடவுள், நம்மளுடைய விதிகள் தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதியை மதியால் வென்று நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவோம்.
ஸோ இந்த மாதிரி எல்லாம் பரிகாரங்கள் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மீனராசிக்காரர்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இந்த பரிகாரங்கள் அது மாதிரி ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் துல்லியமாக சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மசனி போயிட்டுருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ராசிக்குள்ள சனி, 4ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல கேது. ஸோ இது மாதிரி ஒரு கிரக அமைப்பு ஆண்டு கிரகங்கள் மாதம் முழுவதும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் மாதம் மாறக்கூடிய கிரகமாகிய செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன்லாம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் 12ஆம் இடத்துக்கு வருகிறார். ஒரு பக்கம் ஜென்மசனி போட்டு மீனராசிக்காரர்களை படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பில் 12ஆம் இடத்துல செவ்வாய், அதே சமயத்தில் ராகு, அதே சமயத்தில் சுக்கிரன், புதன்லாம் போகுது. பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இடம் மாற்றத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு சுப விஷயத்துக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குதுங்க. ஸோ நல்லாவே ஒரு மாறுது. இது வரைக்கும் நம்ம மாதிரி ஒரு சேர்த்து வச்ச விஷயத்தை ஒரு காரியத்துக்காக செலவு பண்ணுறோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு சுப விஷயங்களுக்காக ஒரு சுப முதலீடு செய்கிறோம், ஷேர் மார்க்கெட்டில் போடுறோம், ஒரு நகை வாங்குகிறோம், ஒரு இடம் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்காக செலவு பண்ணுறோம். அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு இந்த 4 கிரகம் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அமைப்புனால கொடுக்குதுங்க. ஸோ அதை குரு பார்க்கறதுனால ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் பிரயோஜனமான விஷயத்துக்காகவும் செய்யக்கூடிய அமைப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி அமைப்பு இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ஜென்மசனி ராசிக்குள்ளே இருக்கிறதுனால எல்லா முடிவுகளும் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். டக்குன்னு எடுத்தமா கவுத்தமான்னு போகாமல் கொஞ்சம் தெளிவான அமைப்புகள் தேவைப்படுகிற அமைப்புகள் உண்டு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஜூனுக்கு மேலே வரக்கூடிய குரு பயிற்சி ராசியையும் சனியும் பார்க்கறதுனால அந்த டைம்லேருந்து ஜென்மசனி தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். பட் இப்போது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி இருக்குது, விளைவுகள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்து நீங்கள் முடிவு எடுக்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னா 4 கிரகங்கள் 12ஆம் இடத்துக்கு வருகிறார், ராசிக்குள்ளே சனி இருக்கிறார். ஸோ இப்படி இருக்கும் பொழுது குரு ஒன்று தான் நமக்கு தொழிலை 10ஆம் இடத்தை பார்க்குறது நல்ல விஷயமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக அதிகமான ஒரு செலவுகள், அதிகமான முதலீடுகள் பெறக்கூடிய அமைப்புக்குள்ளே போகாமல் கொஞ்சம் தீர ஆராய்ந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கட்டும், பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு பொறுமையாக வேகத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட வேண்டும் என்றது மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுரையாக இந்த பிப்ரவரி மாதம் 2026 நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு. ஸோ ராஜோகாதிபதி ஆகிய செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது முதலீடுகள், ஒரு விரயங்கள், வெளிநாடு விஷயங்கள், வெளி மாநில விஷயங்கள், ட்ராவலிங், அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ மீனராசிக்காரர்களாகிய நீங்கள் இப்போ இந்த வருஷத்தில் திருமண விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. 2027 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். முக்கியமான முடிவுகள், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, ஒரு வேலை மாறுறது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த ஜென்மசனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த முடிவுகள் நம்ம எடுக்கிறோமோ அதை பெஸ்ட்டான முடிவாக இருக்கணுங்கிறதுக்கு கிடையாது. ஏதோ திடீர்னு சில முடிவுகள் அவசரத்தில் எடுத்துட்டேன், அப்புறம் இப்போ நான் சங்கடத்தில் இருக்கிறேன், கஷ்டப்படுறாங்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ராசிக்குள்ள சனி இருக்கக்கூடிய அமைப்பு. அது உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் கொஞ்சம் ராகுவாலையும் கேதுவாலையும் சனியினாலையும் செவ்வாயாலையும் பாதிக்கப்பட்டு ஒரு பாவத்துவமாக அதிகமான திக்பலம் இல்லாமல், சுபகிரகத்தின் தாக்கங்கள் இல்லாமல், பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இல்லாமல், ஒரு அமாவாசை சந்திரனாகையோ ஒரு ஒளி குன்றிய சந்திரனாகையோ பாதிக்கப்பட்ட சந்திரனாக இருக்கும் பொழுது இன்னுமே ஜென்மசனி தாக்கங்கள் அதிகமாக இருக்குங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் மீனராசிக்காரர்களுக்கு இந்த 4 கிரக பயிற்சியும் பிப்ரவரி மாத பலனும் கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாராக இருக்குது. பண விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, மீன ராசியாக இருந்தாலும் லக்னம் என்ன, அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், ராசி அதிபதி குரு எங்கே இருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம். 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் கோச்சாரத்தில், அதோட அமைப்புகள் எப்படி, ஸ்தானபலம் திக்பலம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, தசாபுக்திகளை வரக்கூடிய அருமையான தசாபுக்திகள் அந்த லக்னத்துக்கு போய் கொண்டு இருக்கிறதா
அல்லது சுமாரான தசைகள் போயிட்டு வந்துருக்குது. ஆனால் கோச்சார அமைப்பு ராசிக்கும் தசாபுத்திகள் லக்னத்துக்கும் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது யோகமான தசைகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான தசைகள், சாதகமான பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும், சுமாரான தசைகள் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் உங்கள் ஜாதகத்தை வைத்து வரும்பொழுதைய அமைப்பு வந்து ஒரு சுமாரான திசை தான் போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அது ஒருங்கிணைத்து நம்மளுடைய கோச்சாரம் மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய கோச்சாரமும் மாறவே மாறாத தசாபுக்திகளும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது தசா புக்தி அந்தரம் சூக்ஷம லெவலில் நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டம் ஷார்ட் டேர்ம் எப்படி, 3 மாத காலம் எப்படி, அடுத்த வரக்கூடிய 6 மாத காலம் எப்படி, அடுத்த வரக்கூடிய 1 வருடம் 1.5 வருடம் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்த்து மிகைப்படுத்தாமல் எப்படி வந்து நம்ம எதுமாற முடிவுகள் எடுக்கலாம், நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்ம கர்மா என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, எதுமாற நேரம் வந்து நமக்கு நல்லா இருக்குது, த ஒர்ஸ்ட் இஸ் ஓவரா, உண்மையில் வரக்கூடிய காலம் பெஸ்ட்டாக இருக்கா, அல்லது இன்னும் கொஞ்சம் வேகமாக போகலாமா, அல்லது பொறுமையாக இருக்கலாமா, எந்த நேரத்தில் இடம் மாறலாம், எந்த நேரத்தில் ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த நேரத்தில் வந்து வேலையை மாறலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் வரக்கூடிய தசா புக்தி அந்தர சூக்ஷ்மமும் இப்போ நம்ம சொன்ன கோச்சார மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறது ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் நம்மளுடைய பிராப்தங்களை தெரிந்து அதுக்கு தகுந்த நேரத்தில் அந்தந்த முடிவுகளாக இருக்க வேண்டியதாக இருந்தால், அதாவது கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி, குழந்தைகள் விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் வேலை விஷயமா இருந்தாலும் சரி, உடல் நலம் எப்போ ரெடி ஆகுங்கிறதா இருந்தாலும் சரி, கடன் விஷயங்கள் எப்போ நமக்கு வந்து சரியாகும், எப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு நிறைவான வாழ்க்கையை வாழ்வோம், டென்ஷன் ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய லக்னம் பாவங்கள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, தசாபுக்திகள் என்ன போய் கொண்டிருக்கிறது, என்ன மாதிரி ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் இப்போ போயிட்டுருக்கிறது, எப்போ நல்ல ஆதிபத்திய கிரகம் வரும், அந்த நேரத்தில் கோச்சாரத்தில் நமக்கு எப்போ ஒரு நல்ல அமைப்பு நமக்கு கிடைக்குதுங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையை உத்வேகப்படுத்துகிற மாதிரி சில இம்பார்ட்டண்ட்டான முடிவுகளை அவசரமாக செய்யாமல் பொறுமையாக காலம் தெரிந்து, இதுதான் பழங்காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அரசர்கள்லாம் வந்து எந்த நேரத்தில் படை எடுக்கணும், எந்த நேரத்தில் வந்து சில விஷயங்கள் செய்யணும்லாம் தெரிந்து பண்ணார்கள். அது மாதிரி இப்போவும் பார்த்திங்கன்னா இந்த நவீன காலத்துலேயும் சில ரிஸ்க்கான விஷயங்கள் செய்கிறோம். ஒரு தவறான முடிவுகள் எடுப்பதற்கும் நம்ம விலை கொடுக்கறது பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய விலையாக இருக்குது. சமய விரயங்கள் ஆகிறது, அதே சமயத்தில் பொருள் விரயங்கள் ஆகிறது, அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெமெடி பண்ணி நம்ம அடுத்த ரீகோர்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மவே வந்து நமக்கு சேதாரமாகுது. நம்ம ஒரு 1000 வருடம் வாழ போகிறது இல்லை. நம்ம ஆயுசு நல்லா இருக்கும் பொழுது ஒரு 70 வருஷம் 80 வருஷம் வாழ்கிறோம். அதில் வந்து நிறைய ஆண்டுகள் தவறான முடிவுகள் எடுத்து நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டோம்னா கொஞ்சம் வாழ்க்கையில் மீண்டு வர்றது கஷ்டங்கிறதுனால இதை இந்திய வேத ஜோதிடத்தை புரிந்து கொண்டு அது மூலமாக நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நேர்கோணமாக போகும்பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.